வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் தான். ஆக்சுவலி ஸ்கூலுக்கு போகிறா பாப்பா. 12th எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ அதனால் 12 மணிக்கு தான் ஆக்சுவலி ஸ்கூல் வைக்கிறாங்க. சாரி, 2 o'clock ரெடி பாப்பா. 2 o'clock தான் ஸ்கூல் ஆக்சுவலாக வைக்கிறாங்க. அதனால் வந்து 2 o'clock வச்சுட்டு, ஆமாம் 2 o'clockனா ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். 2 o'clock தான். நான் 5:30 வரைக்கும் ஸ்கூல் வைக்கிறாங்க. 5:30 தான் வராங்க. இதுலேயே அவள் காலையில் வேறு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறாளா, அதனால் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிட்டா. காலைல எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் வேலைலாம் செஞ்சுட்டு அப்புறம் பொட்டிக்கு ஏதாவது வீடியோலாம் போட்டுட்டு, அவள் எப்பவுமே பொட்டிக்கு இதில் அவள் தானே ஹெல்ப் பண்ணுறா, அவள் தானே வீடியோ போடுறா. ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்னா ஹேர் ஸ்டைலு. சில பேர் கேட்டிங்க, அக்கா ஏங்க்கா அவ்வளோ பெரிய ரிப்பனு அப்படின்னு கேட்டிங்க ஒரு சில பேர். அவங்களுக்காக தான், சொல்கிறதுக்காக தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஆமாங்க தப்பாக போட்டால் அதுக்கு குதிப்பாய்வ. அப்புறம் வந்து சில பேர் என்னக்கா ஒயிட் ஹேர், அதெல்லாம் நேற்றே நான் சொல்லிட்டேன்பாங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல எனக்கு. ஹேர் க்ரோத் இல்லை ஹேர் டிப்ஸு, அந்த வீடியோ நேற்று போட்டிருந்தோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவோம். ஆமாம், பார்க்காதவங்க ஹேர் டிப்ஸு பாப்பாவோட ஹேர் எப்படி வளருதுன்னு கேட்டிங்கல்ல. அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம், பார்த்துட்டேன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா. கரெக்டாக இருக்காடி? ஓகேடி. இல்லை தெரியுதான்னு பார்த்துட்டேன்டி. இப்போ நான் இப்படி தான் போடுவேன். ஆக்சுவலி நல்லா தூக்கி வருவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ரெண்டாவது முடி வந்து சாயங்காலம் வரைக்கும் கலண்டாமல் இருக்கும். தெக்குதாவா அது வாங்க ஓத்தாவா பாடியா டைட்டாக பண்ணிக்கணும். சரி ஓகே. இப்போ நல்லா டைட்டாக பண்ணிக்கணும். பாப்பாவுக்கு பண்ணிக்கிட்டேன்னா பாப்பாவுக்கு துண்டு முடியாது. ஆமாம் ஆமாம், அதாவது சில பேர் வந்து உள்ளே வந்துட்டு போவாங்க. யாருன்னா எங்கள் அம்மா தான். அது வேறு யாரும் இல்லை. பின்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு வேலையை பார்ப்பாரு. ஆமாம், அவர் மோஸ்ட்லி அவர் ஏதாவது பேசினேன், எங்கள் அம்மா ஏதாவது கத்தினே இருப்பார். சாரி மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவை கத்தினே இருப்பாங்க. அது வேறு விஷயம். எங்கள் அப்பா அம்மா பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அவங்கள பற்றியும் பெருசாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்க்கா இங்கேருந்து பின்னுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல சில பேர். எதுக்காக இங்கேருந்து பின்னுறேன்னா, சாயங்காலம் வரைக்கும் பாப்பாவுக்கு தலை நிற்கணும் முடி. ஏப்பண்டா ஏன் வாங்கினொடுத்திய? இப்படி வந்து டைட்டாக பின்னிட்டா பாப்பாவுக்கு சாயங்காலம் வரைக்கும் தலை கலண்டாது. அது கலண்டாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து டைட்டாக போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கேருந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கலண்டாமல் இருக்கும். ஆமாம், நானும் சலிக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் 4வது 3வதுடி. ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டு மறுபடியும் போன வாரம் போட்டு இப்போ மறுபடியும் போடுறேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, நானும் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் இந்த வீடியோவை. ஆனாலும் இந்த பூ போடுறது எப்படிக்கான்னு கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நீங்களும். ஸோ நானும் சலிக்காமல் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறேன். ஆமாம், பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. நல்லா பாருங்கள். இருடி ஒரு நிமிஷம், நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கிறேன்டி. நல்லா தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா ஜூமில் வச்சுருக்கேன். இப்படி போட்டுட்டிங்களா? இப்படி முடித்து போடணும். இப்படி போட்டு என் கை மகிதம் இப்படி போட்டுட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ரிப்பனை இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு வெளியே இப்படி எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. அதே மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள், எத்தனை தடவை போட்டாலும் அக்கா இது எப்படிக்கா போட்டீங்க? ஆமாம், நல்லா இருக்குக்கா. சில பேர் கொஞ்சம் சின்னதாக போடலாமேக்கா அப்படின்றீங்க. சின்னதாக போட்டால் ரொம்ப க்யூண்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் அழகாக இருக்கும். அதனால் பெருசாக தான் போடணும். பூ நிறைய வருதுல்ல, அதுக்காக. இவ்வளோ தாங்க, முடிஞ்சிச்சு. தெரிஞ்சிடுச்சிங்களா? பாப்பு அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறியா பாப்பா? அப்படியே உட்காந்துமா? சரி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம மாங்காய் மரங்க. அது ஆக்சுவலி இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, செம்ம மாங்காய். அப்படி அந்த தலையவாரி முடிச்சு நான் காட்டுறேன்.
அப்பா அப்படியே காம்பு பண்ணி எங்க அப்பா ஆமா இதுதான் போல சத்தம் எங்க அம்மா ஆமா தூத்து பார்த்து அவங்க வயசு அவங்க தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஏம்மா அப்பாரு அவரு அவர் எனத்தின சைட்டு பிடித்தார நீ ஏன் பிரச்சனை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க ஹேர் ஸ்டைலுங்க இங்கே பார்த்தீங்களா மாங்காய் எவ்வளோ மாங்காய் பார்த்தீங்களா செம்ம மாங்காங்க இது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் நிறைய வரும் நான் அப்போ காட்டுறேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது இன்னும் நல்லா பெருசாகட்டும் நான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பை பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்